மார்ட்டின், அடுத்த நாம் பார்க்க போற தொகுதி என்ன மார்ட்டின்? அடுத்து நம்ம சேலம்ல இருந்து நேரா இப்போ எங்க வரப்போறோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வரப்போறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் எடுத்தோம்னா அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி நம்ம பார்க்க போறோம். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா திமுக சார்பா எம்எல்ஏ ஜோசப் சாம்வேல் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி திமுகவில் PK மூர்த்தியும் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுகவில் 2 பேர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அலெக்சாண்டர் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே இது அதிமுக அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கும் பட்சத்தில் பாஜக சார்பாக பாஸ்கர் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமமுக சார்பாக போட்டியிடறதுக்கு களமிறங்கினாங்க அப்படின்னா வேதாச்சலம் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலமுருகன் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் தற்போது மாவட்ட செயலாளராக இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில சிலம்பரசன் போட்டியிருக்கு. நாம் தமிழர் கட்சியில சிலம்பரசன் அல்லது பூசே 2 பேருக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடும் போட்டி. இது சென்னையை அடுத்துள்ள ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். அம்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தாலும் சென்னை பகுதியாக தான் பெரும்பாலும் பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட சென்னையிலே வெற்றி பெறுகிற தலைநகர் சென்னையிலே போட்டியிட்டு வெற்றி பெறுகிற மாதிரி தான் ஒரு எண்ணம் அனைவருக்கும் வரும். எனவே இந்த அம்பத்தூர் தொகுதி மிக முக்கியமான தொகுதி. அலெக்சாண்டர் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார். எனவே கடும் போட்டி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள், தற்போது நாம் பார்த்து கொண்ட வேட்பாளர்கள் ஜோசப் சாமுவேல், PK மூர்த்தி 2 திமுக நண்பர்கள் போட்டியிடுகிறார்கள். யாருக்கு வெற்றி என்பதை பார்க்க வேண்டும். அஇஅதிமுகவின் நண்பர்கள் யார் போட்டியிடுகிறார் என்று பார்த்தால் அஇஅதிமுகவிலே அலெக்சாண்டர் நிச்சயமாக அவர்தான் போட்டியிடுவார். ஆனால் ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் பாஜக சார்பில் பாஸ்கர், அமமுக சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் கட்சி வேதாச்சலமும் தனக்கு விருப்பம் ஒன்று கொடுத்திருக்கிறார். யாருக்கு கிடைக்கும் என தொகுதிகளை, ஆனால் அலெக்சாண்டர் நிச்சயம் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்றால் அவர் வெற்றி பெற்ற தொகுதி அங்கு. எனவே அவர்தான் கட்டாயம் இந்த முறை போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது அவர் அங்கே இல்லை. இந்த தொகுதியிலே நிச்சயமாக கடும் போட்டி நிலவும். அதே போன்று தாவேகா சார்பிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு இளம் முகம் அங்கு போட்டியிடுகிறது. பாலமுருகன், திருவள்ளூரில் அம்பத்தூரிலே பாலமுருகன் போட்டியிட வாய்ப்பு இருக்கு என கூறியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை சார்பிலே ஏற்கனவே அந்த தொகுதிக்கு வேட்பாளர் 2 இருக்கிறார்கள். இன்னும் அதை உறுதியான வேட்பாளர் யார் என்பதை 21ஆம் தேதி திருச்சியிலே நடைபெறுகின்ற மாநாட்டிலே யாருக்கு அந்த தொகுதியிலே போட்டியிட போகிறார் நாம் தமிழர் சார்பிலே என உறுதியாக சிலம்பரசனா பூபேசுவா யார் என்ற அறிவிப்பை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கலாம். இனி அடுத்த தொகுதி அம்பத்தூரை பார்த்துட்டோம். அடுத்து என்னன்றது மிக முக்கியமான தொகுதியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தொகுதியை சொல்ல போறீங்க மார்ட்டின்? அடுத்து பார்க்க போறது ஆவடி சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். ஆவடி எடுத்துக்கிட்டோம்னா திமுக சார்பா அமைச்சர் சாமு நாசர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா அப்துல் ரஹீம் முன்னாள் அமைச்சர் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகா சார்பா மணிகண்டன் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா மருத்துவர் புனிதா சண்முகம் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஆவடி மிக முக்கியமான தொகுதிங்க. என அமைச்சருக்கு தொகுதி திமுக சார்பில் நாசர் இருக்கிறார். மீண்டும் அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கும் என்றால் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார். நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டார் தொகுதியை. எனவே அவர்தான் அங்கு போட்டி. அதே போல அஇஅதிமுக அப்துல் ரஹீம் போட்டியிட வாய்ப்பு. நாம் தமிழர் சார்பிலே புனிதா சண்முகம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க தொகுதியிலே. எனவே ஆவடி தொகுதியிலே புனிதா சண்முகம். அதே போன்று அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பிலே மணிகண்டன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மணிகண்டன் தாவேகா சார்பிலே முதன்முறையாக களமிறங்க போகிறார். எனவே இவர் 4 தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நம்முடைய கள ஆய்வின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை அறிமுகம் நாம் செய்கிறோம்.